வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ யோகாசனம்னா என்ன, யோகாசனம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இப்போ ஆரோக்கியம்னா என்ன, அதை பற்றி பார்த்துருக்குறோம். அதே போல் இந்த உடம்புக்கு நோய் ஆரோக்கிய குறைபாடு எப்படி வருது, வெளியிலேருந்து வருது, உள்ளேருந்து வருது. அப்போ உடம்புக்கு உள்ளே போகிறது என்னென்ன இருக்குது, காற்று போகுது, தண்ணி போகுது, உணவுகள் போகுது. அப்போ அதன் மூலம் எப்படி நோய்கள் உருவாகுது, அதே போல் வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் அதை எப்படி தடுக்கிறது, இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நாம் ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே உடம்புக்கு உள்ளே போகிற தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து உடம்புக்குள்ளே நாம் அனுப்பக்கூடிய உணவு. அப்போ அந்த உணவு நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே பாதி ஆரோக்கியம் நமக்கு வந்துடும். ஏயா இவ்வளோ காலமாக நாங்கள்னா உணவு எடுக்காமலா இருக்கோம், நாங்கள்னா சாப்பிடாமலா இருக்கோம், இன்றைக்கா நாங்கள் புதுசாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம், நீ சொல்லி கொடுத்து அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆனால் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நல்ல உணவு நல்லா மென்று சாப்பிட்டு கூழாக்கி உள்ளே அனுப்பணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல் நின்று நிதானமாக உணவை எடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ அதற்கு முன்பாக இந்த உணவு நமக்கு எப்படி கிடைக்குது, இந்த உணவை இந்த நேரம் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரபஞ்சமும் இயற்கையும் இறைவனும் முடிவு செய்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை முதல்ல நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த உணவின் மேலே நம்ம அறியாமல் நமக்கு ஒரு அன்பும் ஆசையும் மகிழ்ச்சியும் ஒரு நேசமும் கிடைக்கும். இப்போ நம்ம தட்டில் இல்லை இலையில் நமக்கு முன்னாடி வரக்கூடிய உணவு, அது பீஸாவோ பர்கரோ பழைய கஞ்சியோ பிரியாணியோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த உணவாக இருந்தாலும் நமக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அந்த உணவு இயற்கையால் இறைவனால் பிரபஞ்சத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்ற மனநிலைக்கு நாம் மாறினோம்னா ஒரு சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி அந்த உணவின் மேல் நமது அன்பை நாம் செலுத்தி அன்பு உணர்வோட மகிழ்ச்சி உணர்வோடு அந்த உணவை பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம உமிழ்நீர் நமக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கும். அது மட்டுமல்ல, வயிற்றில் ஜீரணம் ஆகிறதுக்கான திரவங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி உடம்புல இருக்க செல்கள், எல்லா செல்களுமே ஆஹா நல்ல சத்தான ஒரு உணவு நமக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் அந்த செல்களெல்லாம் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த உடலும் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாறுகின்ற பொழுது அந்த உணவு நல்ல உணவாக சத்தான உணவாக மாறும். அது எந்த உணவாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ நமக்கு முன்னாடி வந்த உணவை நாம் என்ன செய்யணும், அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் பார்க்கணும், அப்படியே அன்போடு பார்க்கணும், ஆசையோடு பார்க்கணும், மகிழ்ச்சியோடு அந்த உணவை கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே பார்த்து அதை ரசிக்கணும். ஒவ்வொரு உணவையும் அதில் இருக்கக்கூடிய காய்கள், அதில் இருக்கக்கூடிய வாசனை, அதில் இருக்கக்கூடிய நிறங்கள், மணங்கள் எல்லாவற்றையும் நம்ம அதை பார்த்து நேசித்து எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த உணவு சத்தான உணவாக மாறும். அடுத்து அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் மெதுவாக மென்று உமிழ்நீரோடு கலந்து கூழாக்கி உள்ளே அனுப்பணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு பழமொழி நாம் சொல்கிறோம். அதாவது காற்றை பிடி, நீரை தின், சோறை குடி. இப்போ சோறை எப்படி குடிக்கிறது, சோறை வாயிலேயே நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து திடப்பொருளாக இருக்கிற திரவ பொருளாக மாற்றி உள்ளே அனுப்பினோம்னா நீர்மமாக மாறினால் அது குடிக்கிறது தான். அப்போ வாயிலேயே நல்லா மென்று அதை திரவமாக்கி குடிக்கணும். சோத்தை விழுங்கக்கூடாது திடப்பொருளாக. அப்போ சோற்றை குடிக்க பழகிக்கொண்டால், உணவை நாம் குடிக்க பழகிக்கொண்டால், அதுக்காக கஞ்சி தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. எந்த உணவாக இருக்கட்டும் அதை நல்லா மென்று வாயிலேயே கூழாக்கி திரவமாக உள்ளே அனுப்புகின்ற பொழுது உணவு குடிக்கப்படுகிறது. அப்படி உணவை குடிக்க பழகிக்கொண்டால் அந்த உணவு ஆரோக்கியமான உணவாக மாறும். அப்படியே உடம்புக்குள்ளே போன உடனேயும் அது என்ன செய்யும், உடனே ஜீரணமாகிறதுக்கான வேலையை பார்க்கும். நல்லா ஜீரணமாகும். நல்லா ஜீரணமாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே எல்லா செல்களுக்கும் எங்கெங்கே போகணுமோ போய் சேரும். அப்போ ஒரு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சாப்பிடும் பொழுது அந்த உணவை அன்போடவும் மகிழ்வோடவும் எடுத்து உண்ண வேண்டும். அந்த உணவானது அன்போடவும் மகிழ்வோடவும் எடுக்கக்கூடிய அந்த உணவு
உடனடியாக உடலில் ஒட்டும். சொல்லுவாங்கள்ல, திங்கிற சோறு உடலில் ஒட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அன்பு மகிழ்ச்சி உணர்வோடு எடுக்கக்கூடிய உணவுகள் உள்ளே போன உடனே ஜீரணமாகி உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். சத்துக்களை கொடுக்கின்ற பொழுது இந்த உடல் ஆரோக்கியமாக மாறும். அப்போ சாப்பிட்றப்ப இனிமே அன்போடவும் ஆசையோடவும் மகிழ்ச்சியோடவும் உணவை பார்த்து ரசித்து ருசித்து நின்று நிதானமாக மென்று கூழ்மமாக்கி உள்ளே நாம் அனுப்புவோம். இந்த உடலுக்கு அந்த உணவு அமிர்தமாக ஆரோக்கியமாக மாறும். நன்றி சொந்தங்களே, நாளைக்கு பார்ப்போம்.